ராம் ராம் மாமா. ராம் ராம். இப்போ எங்க பார்த்தாலும் நிறைய சத்சங்கம் நடக்கிறது, நிறையா மேலா நடக்கிறது. வாரம் வாரம், மாசம் மாசம் வந்து எல்லாரும் எல்லா ஊர்ல, எல்லா க்ஷேத்திரத்துல கீத கோவிந்தமா கீத கோவிந்தம் வந்து பண்றா. ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான். ஒன் வே ஆர் த அதர் சத்காரியங்கள் நடந்துகிட்டே தான் வந்திருக்கு. எவ்வளோதான் மனுஷா வந்து அட்டெண்ட் வந்து பண்ணுவா, அவளுக்கும் சில கட்டத்தில் வந்து இது நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணாதா? இது அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரீசன் வந்து இருக்கலாம். ஸோ இப்போது அவள் சில பேருக்கு வந்து அவள் ஆர்கனைஸ் பண்ணுற ரீசன் கூட பிடிக்காம வந்து இருக்கலாம். நீங்கள் வந்து பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் சத்சங்கம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்கோ அப்படின்லாம் வந்து சொல்கிறேன். இப்போது இவாள்லாம் இங்கே நிறைய இடத்துல தான் நடத்துகிறா. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபெட்டிகே வந்து வராதா? அப்போ என்ன பண்ணுறது? இல்லை, இது நீங்கள் நிறைய இடத்துல நடத்தக்கூடாதுங்கிறீங்களா இல்லை நடத்துறது தப்புங்கிறீங்களா? என்ன அது கரெக்டான கேள்வி புரியுது எனக்கு. இல்லை, தப்பு ரைட்டுன்றதுக்கு இல்லை, நிறைய இடத்துல நடக்கிறது அப்படின்றது ரியாலிட்டி. சத்சங்கம் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு ரியாலிட்டி. நிறைய இடங்கள்ல நடக்கிறதுங்கிறதுனால ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றதுங்கிறது ஒரு ரியாலிட்டி. காம்ப்ளிகேஷன் சொல்ல முடியாது. அதாவது சத்சங்கம்னு ஒன்று தான் இருந்தது. சத்சங்கம்ன்றது ஒரு பெரிய விருட்சம். அது அந்த விருட்சத்திலேருந்து நிறைய கிளை வருது. கிளை வரும்போது சில கிளை கீழே இந்த கிளை வர வர வரதான் மரம் நல்லா இருக்கும். கிளையே இல்லாமல் மரம் வந்ததுன்னா வேஸ்ட்டு. அதுலேயும் அந்த மரம் வந்து ஹைட்டாக வளராம கிளை இப்படி பறந்து வளரும் போது புயல் அடித்தாலும் வெள்ளம் அடித்தாலும் அந்த மரம்லாம் தாங்கும். ஸ்ட்ரெயிட்டாக போகிற மரம் இருக்கு பாருங்கோ, அது விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு சத்சங்கத்திலேருந்து தான் இன்னொரு சத்சங்கம் உண்டார். அது போட்டினால உண்டாட்டம், சண்டேனால உண்டாட்டம், ஈகோனால உண்டாட்டம், அது விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சொந்த ஊர்னு ஸ்ரீரங்கம்னு வச்சுப்போமே. ஸ்ரீரங்கத்தில் ஒரு காலத்தில் இருந்தது 4 மெஸ்ஸோ 5 மெஸ்ஸோ தான் இருந்தது. சாப்பாட்டுக்குன்னா ஸ்ரீரங்கத்தில் 4 மெஸ்ஸு இருக்கலாம். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் 100 மெஸ்ஸு சாப்பாட்டுக்கு மெஸ்ஸு இருக்குது அப்படின்னா இது தேவையா தேவையில்லையா அப்படின்னா, அந்த 100 மெஸ்ஸும் ஃப்ளரிஷ் ஆகுது, நல்லா இருக்குது அப்படின்னா ஜனங்களுக்கு அது நீடடாக இருக்குது. மெஸ்ஸு வைக்கிறவனுக்கு தேவையோ தேவையில்லையோ, ஜனங்களுக்கு அந்த க்ஷேத்திரத்துக்கு வர கும்பல் அதிகமாக போகும்போது அவளுடைய நீடை கேட்டர் பண்ணுறதுக்கு ஹேவ் டு கிரியேட் மோர் மெஸ்ஸஸ். இல்லை இந்த மெட்ராஸ்லேருந்து ஈசிஆரில் வண்டி ஓட்டும் போங்க, ஜிஎஸ்டியில் வண்டி போங்க. கிட்டத்தட்ட நானே ஒரு 100-200 ஹோட்டல் பார்த்துருக்கேன். 2 ஹோட்டல் தான் இருந்தது. அந்த கொம்மோனம் காப்பியே ஒரு 50-60 காப்பி இருக்கும். இப்போ இது தேவையா, ஃபெட்டிக் ஆகிடுவாள், இவ்வளோ காப்பி கடையை பார்த்தாருன்னா அந்தந்த காப்பி கடைக்கு ஒரு வண்டி நிற்கும். அந்த காப்பி கடையில் சாப்பிட்றோம் கும்பல் அந்த அடுத்த காப்பிக்கு போவோம். மாதிரி சத்சங்கத்துலேயும் நமக்கு தெரிஞ்சு நிறைய மகான்கள் இருக்கா. ரஜினிகேன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சம்பிரதாயம் இருக்கு. கோவிந்தபுரம் போதேந்தாள் ஆரம்பித்தார். போதேந்திராளுக்குன்னு சில சிஷ்யா அன்னைக்கும் இருக்கா. அவள் போதேந்தாள் படத்துக்கு போவா. ஐயாவாளுக்கு சம்பந்தப்பட்டோ ஐயா போவா. சத்குரு சுவாமிகள்கிட்ட போகிறா. பபாஷ்ட பாதர் பிடிச்சவா. புதுக்கோட்டை ஜெயந்திக்கு போகிறா. சாய்பாபா பஜனை நடக்கிறது. எந்த பஜனைக்கு கும்பல் போல, எந்த உற்சவத்துக்கு போகிற உற்சவம்ன்றது முந்தியெல்லாம் வந்து ஊர் பெருசாக படுத்துப்பேன். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. அதனால் இப்போ மாம்பழங்காரத்தில் இருக்கிறவா அயோத்தியா மண்டலத்தில் ப்ரோக்ராம்னா அங்கே கேட்க முடியுது. இப்போ அவளுக்கு மட்டுமே ஒரு ப்ரோக்ராம் தேவைன்னா அயோத்தியா மண்டலத்தில் ஒன்று பண்ணி தான் ஆகணும். இப்போ மெட்ராஸில் 53 இடம் இருக்குது. ஒன்று அது ரொம்ப தனிப்பட்ட தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 53 இருக்கிறவாள்லாம் ஒரு சத்சங்கம் வேணும்னா அவளுக்கு ஒரு சத்சங்கம் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், இப்படி ஏரியா பெருசாக போக அந்தந்த ஏரியில் பெனக நிறையா வர வர அவளுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கோசரம் அங்கங்கே சத்சங்கம் உண்டு பண்ணுறாளே தவிர்த்து இதில் ஒன்றும் பேர் புகழ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுலேயுமே எந்த விஷயத்துலேயும் நிரந்தரமாக நல்ல பேரும் கிடையாது, நிரந்தரமாக கெட்ட பேரும் கிடையாது. திடீர்னு ஒரு தாட்டி பேர் வரும், சில சமயம் கெட்ட பேர் வரும். ரெண்டையும் வாங்கின்ற சத்சங்கம் நடத்துறது பெரிய விஷயம். சத்சங்கம் சொல்லிடலாம், நிறையா நடத்துகிறாலே வேறு வேலை இல்லையான்னு சொல்லிடலாம். சத்சங்கம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது பின்னாடி எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இப்போ ஜனங்களுடைய நீடை அதிகமாக கொண்டு தான் சத்சங்கமே தவிர்த்து இவ்வளோ சத்சங்கம் வந்தால் ஜனங்களுக்கு போர் அடிச்சுடாதா அப்படின்னா, இல்லை சத்சங்கம் எவ்வளவு கேட்டாலும் அழுக்காது. யார் எவ்வளவு கீத கோவிந்தம் எவ்வளவு தாட்டி கீத கோவிந்தம் பாடுங்கோ அழுக்காது. அபங்கம் எவ்வளவு அபங்கம் யார் பாடி வேணாலும் கேளுங்க, உங்களை அறியாமல் ஆடத்தோணும், பாடத்தோணும், கைதட்ட தோணும், விட்டலான்னு சொல்ல தோணும்.
அதனால் எல்லாருக்குமே ஒன்று, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃபே சத்சங்கம் தான். சத்சங்கம் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அது சனி ஞாயிறு உங்கள் எல்லாருக்கும் லீவு தான். இந்த 2 நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் போய் ஒரு சத்சங்கத்தில் உட்காந்துன்னா யூ ஃபீல் எனர்ஜைஸ்ட். என்னமோ நம்மளை அறியாமல் சரி அடுத்த வாரத்துக்கு ஏதோ ஒன்று பக்தியா தெய்வமா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். யூ கெட் டு நோ பீப்புள் ஃபர்ஸ்ட். அக்கம் பக்கம் இருக்கிற ஃப்ளாட்டில் தெரியாதவா வந்தால், ஒரு மெட்ராஸில் இருக்கிற ஃப்ளாட்டில் பக்கத்தில் யாருக்கா கூட தெரியாது நமக்கு. ஆனால் ஒரு சத்சங்கத்துக்கு போன ஒரு 500 பேர் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது ராதகிருஷ்ணா ராம் அப்படிங்கிறோமே. ஸோ அந்த சொசைட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது சத்சங்கத்தில். ஒரு ஃப்ளாட்டை வச்சுட்டு அதில் க்ரியேட் பண்ண முடியல, நம்மளால சண்டை தான் வருது. இவா அவளை பார்க்க மாட்டேங்கிறா, அவளை பார்க்க மாட்டேங்கிறா, இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிறோம். ஆனால் சத்சங்கத்தில் நம்மளை அறியாமல் நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் 200 பேர் ஃப்ரெண்டாக போகிறோம். இப்போ மனுஷர் சப்போர்ட்டு கிடைக்கிறது இல்லையா, அதுக்கோசரமாக சத்சங்கம் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வாஸ்தவம் தான். இப்போ எல்லாருக்கும் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கிறதே அந்த சோஷியல் நெட்டு தான். முன்னாடி கிராமத்துலலாம் வந்து கதை பெரியவாள்லாம் சொல்கிற கதை குழந்தைகளுமே அப்ராட்ல இருந்து அப்பா அம்மா என்னதான் பண்ணுவா, ஏதாவது ஒன்று வேணும் வாழ்க்கை. இப்போ சத்சங்கம் வேணும் வாழ்க்கை. சத்சங்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டா போகிறோம். அதனால சத்சங்கம் இன்னும் நிறையா போகணும். எல்லாத்துக்கும் மேலே பகவானுக்கே அந்த ருச்சி வந்துடுது. பகவான் ருச்சி வர கொண்டு தான் திரவிடேஷு பாரத தேசத்தில் மகான்கள் இருந்தால் இருக்க போறா இருக்கா, 3மே இருக்கு. அதனால மகான்கள் இருந்தால், மகான்கள் இருக்கா, மகான்கள் இருக்க போறா அப்படின்ற போது மகான்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கா. மகான்கள் உற்பத்தியாக சத்சங்கம் நிறைய போகிறது. அவ்வளோ ஆச்சாரிய புருஷால், எவ்வளவு ஆச்சாரிய புருஷால், எவ்வளவு சாதுக்கள், எவ்வளவு சந்துக்கள். அதனால இது ஒரு நல்ல சைன் தான். அப்பதான் வந்து தர்மத்தை நம்மளால காப்பாற்ற முடியும். ஈஸியஸ்ட் வே டு ப்ரொபகேட் சனாதன தர்மா இஸ் ஒன்லி சத்சங். ராம் ராம். கரெக்டா. இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப வாஸ்தவம் தான். இப்போது சில பேருக்கு சில குறைகள் வந்து வர்றது இல்லையா? இப்போ ஆற்று பக்கத்தில் ஒரு கோயில் ஒரு சத்சங்கம் நடக்கலாம். அங்கே ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டு சிம்பிளாக ஒரு சத்சங்கம் வந்து பண்ணலாம். இன்னொரு இடத்துல இப்போ நீங்கள் சொன்ன இடங்கள்லாம் ஜேன்னு கூட்டமாக வந்து 1000 பேர் 500 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறா. அப்போ இப்போ நான் சொல்கிறேன், நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னும் போது வேறு யாரோ ஒருத்தர் அப்படியே நான் அங்கே போயிட்டு வந்தேனே, அங்கே 100 பேர் இருந்தா, 500 பேர் இருந்தா, 1000 பேர் இருந்தா அப்படின்னும் போது ஒருவேளை நான் அங்கே போயிருக்கணுமோ, அங்கே பண்ணால் எனக்கு இன்னும் பெட்டராக இருக்குமோ, அங்கே இன்னும் 4 பேர்னா இன்னொரு 10 பேர் எனக்கு தெரியவாளே அப்படின்னு நினைக்கணுமா? இப்போ சத்சங்கம் போயிட்டு வரச்சு அவளுக்கு மனசுக்குள்ள இந்த நிம்மதி, மனசுக்குள்ள அந்த சிந்தனைகள் வர்றதுக்கு என்ன வந்து பண்ணணும்? சத்சங்கம்ன்றது யார் பண்றா யார் நடத்துறான்னு இல்லை, என்ன வெளியில கிடைக்கிறதுன்றதுதான் சத்சங்கம். நமக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்றது. யார் சொல்றவாளை பொறுத்து அந்த விஷயத்துக்கு வேல்யூ கிடையாது. விஷயத்தினால சொல்றவாளுக்கு வேணா வேல்யூ இருக்கலாமே தவிர்த்து சொல்றவாளை பொறுத்து தான் விஷயத்துக்கு வேல்யூ. சொல்ற விதங்கள் நல்லா இருக்கலாம். ப்ராபர்லி ஒருத்தர் நல்லா சொல்லலாம், ஒருத்தர் புரியுற மாதிரி சொல்லலாம், ஒருத்தர் ரொம்ப வேறார்த்தமாக சொல்லலாம், ஒருத்தர் லேமேனுக்கு சொல்லலாம், ஒருத்தர் இங்கிலீஷில் சொல்லலாம், ஒருத்தர் தேசாந்திர பாஷையில் சொல்லலாம், ஒருத்தர் நடிச்சுட்டே சொல்லலாம், ஒருத்தர் அழகாக பாடிட்டு சொல்லலாம். இதெல்லாம் வெரைட்டியை தூத்து அவுட்கம் என்ன அப்படின்னா, அவுட்கம் சத் விஷயங்கள். அந்த சத்வ விஷயங்களுக்கு தான் வேல்யூ கொடுமே தவிர்த்து நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு வேல்யூ கொடுக்காம கண்டென்ட் கிரியேட்டருக்கு வேல்யூ கொடுக்கணும். கண்டென்ட்டுக்கு என்ன வேல்யூன்னு பார்க்கணும். கண்டென்ட் வேல்யூ இப்போ இட்லின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்லிக்கு தானே வேல்யூ. இட்லி யார் பண்ணா இட்லி அப்படின்னா அது முக்கியம் கிடையாது. யார் பண்ணானே அவங்களுக்கு தெரியாது. இட்லி சாப்பிடும்போது இட்லி நல்லா இருக்கா சாப்பிட்றோம், அவ்வளோதான். அது யார் பண்ணா, இவ்வளோ போய் யார் பண்ணா, செஃப் யார், அவன் யாரும் கேட்குறோமா, கேட்கல. சாப்பிட்டா இட்லி நல்லா இருக்கு, அவ்வளோதான் போருங்கிறோம். அது மாதிரி சத்தங்கத்துக்கு போனால் ஹிருதயம் வந்து ஃபுல்லாச்சா, வயிறு ஃபுல்லான மாதிரி ஹிருதயம் ஃபுல்லாச்சா, அதோட வந்து தவிர்த்து இங்கே போயிருந்தா அங்கே போயிருந்தா கும்பல் அதிகம்னா கும்பலை வச்சு முடிவு பண்ணுற விஷயம் சத்சங்க. வைரக்கடைக்கு போகிறோன்னா வைரக்கடையில் எவ்வளோ பேர் இருப்பா? 3 பேர் இருப்பா. 3 பேர் இருக்கிறதுனால வைரக்கடை வேஸ்ட்டு. வைரக்கடையில் 3 பேர் தான் இருக்கா. பக்கத்தில் ஒரு மக்கு வாங்குற கடையில் 300 பேர் இருக்கா. நான் மக்கு வாங்குற கடைக்கு போகிறேன் அப்படின்னா வைரம் தான், மக்கு தான். கும்பலை வச்சுட்டு முடிவு பண்ணணும் அப்படின்னா நமக்கு விஷயம் என்ன, அந்த விஷயம் என்ன வருது, அதை நம்ம எடுத்து 10 எடுத்துக்கமே தோத்து விஷயம் சொல்கிறவா யாரு
அது அவ சிஷ்ய பரம்பரை போகிறது அது வேறு. இன்னாருடைய சிஷ்யா அவள் அந்த பஜனைக்கு தான் போவா. அவள் அந்த உபன்யாசம் எங்கே வச்சாலும் போவா, டிஸ்டன்ஸ் பார்க்காம அவள் உபன்யாசம். காரணம் அவள் சிஷ்யா. ஆனால் நம்மள மாதிரி சத்சங்கம் தான் வேணுங்கிறவா இன்னார் சத்சங்கம் தான் வேணும்னு கேட்க. சத்சங்கம் வேணுமே தவிர்த்து இன்னார் சத்சங்கம் தான் வேணும், இப்பேற்பட்ட சத்சங்கம் தான் வேணும் கிடையாது. அதுலேருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ணிக்கிறோம் முக்கியமே தவிர்த்து டிஃபரன்சியேஷன் பண்ணக்கூடாது. சி, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Here the diversity is diversified people deliver good things. அவளுக்குள்ள ஒத்துமைனா அவளுக்குள்ள ஒரு போட்டி போடுற அடுத்தவாளுக்கோ இல்லை இது மாதிரி பண்ணுறவாளுக்கோ போட்டி இல்லாமல் பொறாமை இல்லாமல் ப்ரொபகேஷன் ஆஃப் தர்மா தான் எல்லாருமே ஆர்கனைசரும் சரி இந்த சத்சங்கம் பண்ணுறவாள் இருந்துட்டா அப்படின்னா we will be all united. If we are all united, then our power or strength is definitely more. So the whole world will follow us. அதனால் அதில் தான் யூனிட்டி வேணும். டைவர்சிட்டிங்கிறது தப்பு கிடையாது. அதில் சூஸ் பண்ணி தான் போகணும்னு இல்லை. எவ்ரி சத்சங்கம் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வேல்யூ. இந்த சத்சங்கத்தில் எப்படி இருக்கும் ப்ராபப்ளி கிரேட் பண்ணவும் முடியாது. ஏபிசிலாம் சத்சங்கத்தை கிரேட் பண்ண முடியாது. ஆனால் பாகவதம்ன்றது பாகவதம் தானே. பிபத்த பாகவதம் ரசமாலயம் அப்படின்னு சொல்லிட்டா யாரோ ஒருத்தர் பாகவதம் படித்தா அவர் பாகவதம் தான் சொல்ல போகிறார் அவர். அதனால் அந்த பாவத்தை அப்படியே ரசிக்கிறது எப்படி. நம்ம பிடிச்சவா சொன்னாக்க வேல்யூ அதிகம், கொஞ்சம் விஷய ஞானம் சொன்னால் வேல்யூ அதிகம். ஆனால் பாகவத புக்கை வச்சுன்னு பார்க்குறவனுக்கு எல்லா பாகவதம் ஒன்று தான், எல்லா சத்சங்கம் ஒன்று தான் நினைக்கிறேன். சரி மாமா. ராம் ராம். ராம் ராம்.